ஆஹா கல்யாண சீரியல்ல டுடே எபிசோட்ல வந்து நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு அந்த கபோர்ட்குள்ள மறுபடியும் ஃபோன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. ஆனா அந்த ஃபோன் அங்க இல்ல. அதுக்கு அடுத்துதான் மக வராங்க. அக்கா என்னாச்சு? ஏன் ரூமவே கலைச்சு போட்டு வச்சிருக்கீங்க? ஏதாவது தொலைச்சிட்டீங்களா? தேடிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த கௌதம் பண்ணுறது எல்லாமே சந்தேகத்தில் தான் வந்து முடியுது. நானும் கொஞ்ச நாளாக திருந்திருக்காரு, எந்த தப்பும் பண்ண மாட்டாருன்னு நான் நினச்சேன். ஆனால் அவர் ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. சரி, அந்த பொருளை தேடலான்னு பார்த்தா அது இப்போ இல்லை. என் அத்தை தான் அதை மறுபடியும் எடுத்து எங்கேயோ ஒன்று மறைச்சு வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டென்ஷனாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா. நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். ஆனால் நீங்கள் இப்போ இருக்கிற நிலமைய பார்த்தா, ஏன் அந்த விஷயத்த சொல்கிறதுக்கே எனக்கு மனசு இல்லை. என்ன விஷயம்னு சொல்லு மகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். நான் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கலான்னு இருக்கேங்க்கா. என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் ஒட்டுக்கா வர சொல்லி அவங்க யாரை பெட்டராக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து, யார் நிறையா ஆர்டர்வெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்கலான் இருக்கோம். ஏன்னா இப்போ பிரபாவை நான் இந்த வீட்டுக்கு வந்தாச்சு. இனிமே நம்ம பிரபாவையும் நல்லத்தனமாக பார்த்துக்கணும். அம்மா அப்பா தனியாக இருக்காங்க, அவங்களையும் நம்ம பார்த்துக்கணும்ல. அதனால தான்க்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சூப்பர் ஐடியாவாக, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரூம்க்கு போகிறாங்க அவங்களுடைய அத்தை கிட்ட, ராஜலக்ஷ்மி கிட்ட. அவங்க ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. அத்தை மாத்திரை எடுத்து வச்சேன், சொல்ல மறந்துட்டேன். போட்டுட்டீங்கல்ல? போட்டுட்டேன் மகா. மகா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஆமாம், என் மனசில் இருக்கிற குறை எல்லாமே போகும்னா நீ ஏன் சூரிய கிட்ட அப்படி நடந்துக்கிற? உன்னோட கோபம் வருத்தம் எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் சூரிய எந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கும் தெரியும் அத்தை. ஆனால் ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி அவர் நிரூபிக்கணும். அப்படி இல்லாட்டி என் முடிவு வேற மாதிரி தான் இருக்க போகுது. ஆனால் அவர் மேலே யாரோ ஒருத்தர் பழி தான் போட்டிருக்காங்க. அது யார் என்ன நான் கண்டுபிடிப்பேன். அதே மாதிரி அவங்களுக்கு நான் தண்டனையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து பேசிட்டு போகிறாங்க. ராஜலக்ஷ்மிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா இருந்துட்டு விஜயை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. அது அனாமிகா சமாதானம் பண்ணுறான்னு சொல்லிட்டு நீ என்னடுனா பிரபாவை காயப்படுத்தி பேசிட்டே இருக்க. இதில் மகா வேறு இன்னுமே கோவப்பட்டு எங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தான். இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கல அப்புறம் என்ன நீ எமனை தான் பார்ப்ப அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் அழகி பாப்பா எல்லாத்தையுமே கேட்டுறாங்க. கவலைப்படாதீங்க, நான் யார்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டேன். எனக்கு பிரபா சித்தியை ரொம்ப பிடிக்கும். அந்த அனாமிக்காவை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா சூர்யா உன் வாழ்க்கை இப்படி விளையாடிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் நம்ம ஐஸ்வர்யாவும் மகவும் போஸ்ட்மேனை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அவங்க கிட்ட உங்ககிட்ட இந்த லெட்டரை வாங்கினது யாரு? விஜய் தான் வாங்கினாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் வாங்கினதா சொல்கிறீங்க, ஆனால் சூர்யாவோட கையெழுத்தை போட்டு வச்சுருக்கீங்க, இது கூட நீங்கள் கவனிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் விஜய், அப்போ இவர் தான் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரோட ஃபோட்டோவை காட்டுறாங்க மகா. ஆனால் இவங்க 2 பேருமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஐஸ்வர்யா இருந்துட்டு கௌதமோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. இவர் தான் 2 தடவை எங்கிட்ட லெட்டரை வாங்கினாரு, கொஞ்சம் பணமும் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் கூட கௌதம் திருந்திட்டாருன்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்க அம்மா மறுபடியும் அவரை கெட்ட வழியிலே கொண்டு போயிட்டுருக்காங்க. அக்கா சூர்யாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன கௌதமியும் சித்ராத்தையும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மகா ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அடுத்ததாக சூர்யாவும் நம்ம விஜயும் வருணை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு பொண்ணை பேசிகிட்டு இருந்தால, அப்போ கூட இந்த யாராவது பார்த்தா கல்யாணமே நின்றுனு சொன்னீங்களே, அதுக்கு பின்னாடி தான் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு மாதிரி சூரிய வந்து சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.